அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே திருப்பாவை பாடல் இரண்டும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பாடலை பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ. பார்கடலுள் பையது என்ற பரமன் அடிபாடி நீயுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்திலூர் எம்பவாய். உய்யுமாறு எண்ணி உகந்திலூர் எம்பவாய். இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால், ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம். அதே போல் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும். மனதை கட்டி போட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவார். அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் மற்றும் பால் முதலிய உணவுகளை உண்ணாமல் தவிர்த்து நோன்பிருந்து உடலை காப்பதோடு தீய சொற்கள் மற்றும் தீய செயல்களை செய்யாமல் தவிர்த்து மனதை அதிகமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நமது மனசு ஒருநிலைப்படும். ஈசனின் திருவடிகளை எண்ணி இந்த பாடலை பாராயணம் செய்த பொழுது நாமும் ஈசனின் திருவடிகளை அடையலாம். நன்றி, வணக்கம்.